ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 7. ஆரியனின் மேல் தனக்கு இருந்த அபிப்பிராயத்தை விஷாலிடம் தயங்கித்தான் கூறினாள் இனியா. அவன் அதை எப்படி எடுத்து கொள்வானோ என்று பயந்தாள். அவள் பயந்தது போல்தான் நடந்தது. இனியா மீதுதான் அவனுக்கு கோபம் வந்தது. நீ அவனை பற்றி இப்படி ஒரு தவறான அபிப்பிராயத்தை வச்சிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல இனியா. தயவு செஞ்சு இனிமேல் அப்படி பேசாத. என்னையும் அவனையும் பிரிக்க நினைக்காத இனியா, ப்ளீஸ். விஷால், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நான் ஏன் உங்களை பிரிக்க நினைக்க போகிறேன்? உங்களை பிரிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது விஷால்? நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இது உங்களுக்கே ஒரு நாள் தெரிய வரும் விஷால். அவளும் கொஞ்சம் கோபமாகவே பேசினாள். விஷால் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு தானாகவே அவளிடம் சமாதானம் பேச முன்வந்தான். ப்ளீஸ் இனியா, இனிமேல் நாம் இதை பற்றி பேசிக்க வேணாம், சரியா? ஏன்னா அவன் என் சின்ன வயசுலேருந்தே என் கூடவே இருக்கிறவன். எதையுமே என்கிட்ட இருந்து அவன் மறைச்சது கிடையாது. நானும் அப்படித்தான். அதனால் நீ அவனை பற்றி இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை. அவன் பொதுவாக யார்கிட்டையும் ஈஸியாக பழக மாட்டான், ரொம்ப பேசவும் மாட்டான். அவனோட கண்ணு வேற ப்ளூ கலரில் இருக்கிறதால அவன் சாதாரணமாக பார்த்தது கூட உனக்கு அப்படி தோணியிருக்கும். அவன் அப்படிப்பட்டவன் எல்லாம் கிடையாது இனியா, என்னை நம்பு. நாம் இனிமேல் நம்மளை பற்றி மட்டும் பேசுவோம், ஓகேயா? சாரி, நான் ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன், தப்பாக நினைக்காத இனியா. இட்ஸ் ஓகே விஷால், பட் எனக்கு நீங்கள் கோவமாக பேசுனதில் எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் நான் பேசுனது நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் நம்ப மறுக்கிறீங்க பாருங்கள், அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம் விஷால். இனிமேல் நாம் இதை பற்றி பேச வேணாம். ஆனால் உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வரும். அப்போ நீங்கள் அவரை பற்றி புரிஞ்சுப்பீங்க. அது வரைக்கும் என்ன நடந்தாலும் அவரை பற்றி நானாக உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அவளுடைய குரலில் இருந்த உறுதியை கண்டு திகைத்தான் விஷால். ச்சே, ஆரியன் எவ்வளவு நல்லவன், அவனை போய் இப்படி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காளே என்று மனதிற்குள் ஆதங்கப்பட்டு கொண்டான். நாட்கள் நகன்றன. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இனியா விஷாலிடம் ஆரியனை பற்றி பேசுவதே இல்லை. ஆனால் ஆரியனின் போக்கு மட்டும் மாறியதாகவே தெரியவில்லை. தோழிகளான ஷில்பாவும் மதுவந்தியும் கூட ஆரியனை நம்பியதால் இனியாவாள் அவனை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவே முடியாமல் தவித்தாள். அவளுக்கு சில நேரங்களில் ஆச்சரியமாக கூட இருக்கும். அதெப்படி ஒருவனால் தன்னை தவிர அனைவரிடமும் நல்லவன் என்கிற பெயர் வாங்குறான் என்று. அதைத்தான் அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒரு முறை தங்களின் கூட படிக்கும் தோழி ஒருத்தி தன் பிறந்த நாளன்று வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடும் விழா ஏற்பாடு செய்திருப்பதாக கூறி சக நண்பர்கள் அனைவரையும் அழைத்திருந்தாள். இவர்கள் ஐவரும் கூட விழாவிற்கு சென்றிருந்தனர். அங்கு விழா நடந்து கொண்டிருக்கையிலேயே விஷாலின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அழைப்பு வந்ததால் அவனும் வந்த சிறிது நேரத்திலேயே அவசரமாக கிளம்பி சென்று விட்டான். விழா முடிந்து கிளம்பும் போது ஷில்பாவும் மதுவந்தியும் ஒரே பகுதியில் வீடு என்பதால் இருவரும் சேர்ந்து 2 சக்கர வாகனத்தில் வந்திருந்தனர். இனியா ஆட்டோவில் செல்வதாக திட்டம். விஷால் இருந்திருந்தால் அவளை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு பின்னாடியே அவனுடைய வண்டியில் வீடு வரை கொண்டு சென்று விட்டுவிட்டு பிறகுதான் தன் வீட்டிற்கு செல்வான். வரும்போதே அப்படி பேசிக்கொண்டுதான் இருவரும் வந்திருந்தனர். என்னதான் இருவரும் காதலர்கள் என்றாலும் வண்டியில் ஒன்றாக போகலாம் என்று விஷாலும் அழைக்க மாட்டான், அவளும் கூறமாட்டாள். ஆனால் இப்போது விஷால் இல்லை என்பதால் இனியா மட்டும் தனியாகத்தான் செல்ல வேண்டும். துணைக்கு யாரும் இல்லை. அவளுக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளியே வரும்போதே இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று காத்து கொண்டிருந்ததைப் போல் ஆரியன் இனியாவிடம், ஏன் இனியா, நீ தனியாவா போகிற? என் கூட வேணா வண்டியில் வாயேன், நான் உன்னை உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் என்று கூறினான். அவன் கூறும்போது அந்த பார்வையில் அவனுடைய அந்த கள்ளத்தனத்தை கண்டாள் இனியா. கோபத்துடன் அவனை முறைத்து பார்த்தவாறு, அதெல்லாம் வேண்டாம், நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன் என்றபடி தன் அலைபேசியை எடுத்து ஆட்டோவை பார்க்க ஆரம்பித்தாள். அவள் விஷால் கூடவே வண்டியில் போகமாட்டா, உன் கூட வருவாளா என்ன என்று மதுவந்தி கூறவும், அதானே
என்றாள் ஷில்பாவும் அவளை தொடர்ந்து. ஆட்டோ புக் பண்ணிட்டேன்டி, இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடும் என்றாள் இனியா. அடுத்த 5 நிமிடங்களில் சரியாக ஆட்டோ வந்துவிட்டது. இனியா ஏறிக்கொண்டு தோழிகளை பார்த்து கையசைத்து விடை பெற்றாள். அவளுக்கு அப்பாடா தப்பித்தோம் பிழைத்தோம் என்பது போல் மனம் நிம்மதி அடைந்தது. அடுத்த நாள் கல்லூரியில், ஏய் நான் சொன்னதை இப்போவாவது நம்புறீங்களாடி என்று இனியா ஆரம்பித்தாள். எதடி நீ சொன்னதை நாங்கள் எதை நம்பாமல் போனோம்? அதான் அந்த ஆரியனை பற்றி அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, அவன் சரியில்லைன்னு. கேட்டிங்களா? இப்போ பாரு, எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இருந்தான் போல, வண்டியில் வர சொல்லி கூப்பிட்றான். எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவனுக்கு. இதில் என்னடி இருக்குது? அவன் சாதாரணமாக தான் கூப்பிட்டான், அதே இவ்வளோ பெரிய இஷ்யூவாக க்ரியேட் பண்ணுற நீ என்று ஷில்பாவும், ஆமாடி நீ ஏன் அவனை தப்பாகவே நினைக்கிற, அவன் அப்படியெல்லாம் இல்லை என்று மதுவந்தியும் கூறவும் இனியா திடுக்கிட்டாள். என்னது, நான் க்ரியேட் பண்ணுறேனா? இவங்க என்ன இப்போ கூட இப்படி பேசுகிறாங்களே என்று யோசித்தவளுக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது. ஆரியன் தன்னை பார்க்கும்போதுதான் அந்த பார்வையில் காமம் கலந்த கள்ளத்தனம் தெரிகிறது. அவர்களை பார்க்கும் நேரத்தில் எல்லாம் அந்த பார்வையை மாற்றிக்கொள்கிறான். அதனால்தான் அவர்களுக்கு அவனை தவறாக தோன்றவில்லை என்று. இனியும் நாம் இவனை பற்றி யாரிடமும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள். அவன் இருக்கும் இடத்தில் தான் இருப்பதை தவிர்க்க ஆரம்பித்தாள். அப்படியே ஏதாவது சந்தர்ப்பங்களில் அவன் இருந்தால் அவனுடைய முகத்தை பார்ப்பதை அறவே தவிர்த்து விடுவாள். அவர்களுக்கு இறுதி வருட கல்லூரி படிப்பும் முடிந்தது. விஷால் அங்கே சென்னையிலேயே ஒரு கல்லூரியில் மாஸ்டர் டிகிரி படிப்பதற்கு சேர்ந்து கொண்டான். ஷில்பாவும் வேறொரு கல்லூரியில் சேர்ந்தாள். ஆரியன் மேல் படிப்புக்கு என்று லண்டன் சென்று விட்டான். இனியா தொல்லை விட்டது என்று நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இனியா ஒரு புடவை கடையில் கணக்கு எழுதும் வேலையிலும் மதுவந்தி ஒரு பள்ளியில் ஆசிரியையாகவும் சேர்ந்தனர். இனியாவுக்கு தாய் மட்டும்தான், தந்தை இல்லை. அவளுடன் அவளுடைய அண்ணன் ஒருவனும் இருக்கிறான். படித்து முடித்து நல்ல வேலையில் இருக்கிறான். 1 வருடத்திற்கு பிறகு இனியா வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தனர். இனியா தன் காதலை வீட்டில் சொல்வதற்கு தயங்கினாள். விஷாலிடம் கூறினாள். அவனும் உடனே இனியா வீட்டிற்கு வந்து அவளுடைய அம்மாவிடமும் அண்ணனிடமும் பேசினான். அடுத்த 1 வருட படிப்பிற்கு பிறகு நல்ல வேலையில் சேர்ந்ததும் இனியாவை திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்தான். அவர்களுக்கும் அவனை மிகவும் பிடித்து விட்டதால் சம்மதம் தந்தனர். படிப்பு முடிந்ததும் விஷாலுக்கு வேலை கிடைத்தது. இரு வீட்டு பெரியவர்களின் சம்மதத்துடன் விஷால் இனியா திருமணம் இனிதாக நடந்தது. அவர்களுடைய திருமண வாழ்க்கை அழகாக அமைதியாக சென்று கொண்டிருந்தது. 6 மாதம் கழித்து இனியா கருவுற்றாள். இருவரும் சந்தோஷத்தில் திளைத்தனர். 10 மாதங்களில் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவர்களுக்கு. குழந்தைக்கு ஷோபிகா என்று பெயரிட்டனர். உலகத்தின் மொத்த சந்தோஷமும் தங்களுக்கு கிடைத்துவிட்ட ஒரு பெருமிதத்தில் விஷாலும் இனியாவும் ஆனந்தத்தில் மிதந்தனர். நாட்கள் வேகமாக ஓடியது. குழந்தைக்கு 5 மாதம் ஆகிவிட்டிருந்தது. அன்று விஷால் வேலையை முடித்து வீட்டுக்கு வரும்போதே என்றைக்கும் விட மிகுந்த சந்தோஷத்துடன் வந்தான். இனியா இனியா வாங்க விஷால், என்ன இன்னைக்கு ரொம்ப குஷி மூடில் இருக்கீங்க போல என்று அவனை பார்த்து வியப்பாக கேட்டாள். ஆமாம் இனியா, இன்னைக்கு எப்பவும் விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனா. அதுக்கு காரணம் நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு ஆரியன் இருக்கான்ல, அவன் ஊர்லேருந்து வந்துட்டான் இனியா. இந்த சண்டே இங்கே நம்ம வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருக்கான். இனியாவுக்கு நின்றிருந்த தன் கால்கள் தரையில் இருந்து நழுவினார் போல் இருந்தது. நிற்க முடியாமல் தள்ளாடினாள். வயிற்றில் பயப்பந்து உருண்டு அமிலம் சுரப்பதை உணர்ந்தாள். சிரித்துக்கொண்டே மனைவியை பார்த்தவன் அவளுடைய நிலையை பார்த்து திடுக்கிட்டான். விஷால், என்னாச்சு இனியா திடீர்னு, நல்லா தானே இருந்த என்று கூறிக்கொண்டே குழந்தையை கைகளில் வாங்கினான். அவனுக்கு அப்போதுதான் ஞாபகம் வந்தது, ஆரியன் மீது இனியாவுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்பது. உட்கார் இனியா என்று அவளை சோஃபாவில் அமர வைத்தான். ஏன் இனியா, இன்னுமா நீ ஆரியனை சந்தேகப்படுற? என்னால் நம்பவே முடியலை, அவன் அப்படியெல்லாம் இல்லை இனியா. இனியாவுக்கு ஆரியனின் வரவு ஒரு பக்கம் கலவரப்படுத்த, மற்றொரு பக்கம் விஷாலின் பேச்சு அவளை மிகவும் ஆயாசப்படுத்தியது. இவனை எப்படி என்ன சொல்லி புரிய வைக்க?
என்கிற நினைப்பே அவளை மேலும் சோர்வைத்தான் தந்தது. அவனிடம் ஒன்றும் கூறாமல் கண்களை மூடிக்கொண்டாள். மூடிய கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் அடுத்த 2 நாட்களில் விஷால் வீட்டுக்கு வரும்போது பதைபதைப்புடன் வந்தான். அவன் முகம் முழுவதும் வியர்வை திட்டு திட்டாக அப்பியிருந்தது. மிகவும் பயத்துடனும் பதட்டத்துடனும் இருக்கிறான் என்பதை இனியா புரிந்து கொண்டாள். அவன் கூறிய விஷயத்தை கேட்டு அதிர்ச்சியின் விளிம்புக்கே சென்று விட்டாள் இனியா. அத்தியாயம் 8. அன்று மாலை விஷால் வீட்டிற்குள் நுழைந்ததும் சோஃபாவில் சென்று தொப்பென்று அமர்ந்து கொண்டான். அவனுடைய முகம் பேயறைந்தவனைப் போல் காணப்பட்டது. காப்பி சேர்த்து கொண்டு வந்த இனியா அவன் இடிந்து போய் அமர்ந்திருந்ததைக் கண்டு குழப்பத்துடன் அவன் அருகில் சென்றாள். என்ன விஷால், என்னாச்சு? வந்ததும் வராதுமா ஏன் இப்படி குடியே முழுகி போன மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க என்று ஆறுதலுடன் அவனுடைய தோளை தொட்டாள். காஃபி டம்ளரை அருகில் இருந்த மேஜையில் வைத்துவிட்டு கணவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அவனுடைய முகத்தை வாஞ்சையுடன் பார்த்தாள். என்னங்க, ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையா? மனைவியின் அன்பான பேச்சை கேட்டதும் கண்களில் லேசாக கண்ணீர் திரள அவள் முகத்தை பார்த்தான் விஷால். கணவனின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் திடுக்கிட்டு போனாள் இனியா. ஏன் விஷால், உங்கள் கண்ணில் கண்ணீர் வர்ற அளவுக்கு இப்போ என்ன ஆச்சு? விஷால் ஏதோ சொல்ல வந்தான். இந்தாங்க, இந்த காப்பியை குடிச்சு முடிங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்று காப்பி டம்ளரை நீட்டினாள். அவனுக்கும் அப்போது அந்த காப்பி தேவையாகத்தான் இருந்தது. சூடாக குடித்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி அவள் கையில் இருந்த காப்பி டம்ளரை வாங்கியவன் ஒரு மடக்கு குடித்தான். சூடான காப்பி தொண்டையை நனைத்ததும் கொஞ்சம் இதமாக இருக்க ஒன்றும் பேசாமல் முழுவதும் குடித்து முடித்தான். சரி, இப்போ சொல்லுங்க விஷால், என்ன பிரச்சனை? குழந்தை என்ன பண்ணுறா இனியா? அவள் தூங்கியிருக்காங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தூங்கினான். அவள் எழறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நீங்கள் சொல்லுங்க. என்னை மன்னிச்சிடு இனியா. என்னங்க திடீர்னு மன்னிப்பு அது இதுன்னு சொல்லிகிட்ருக்கீங்க? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது இனியா. அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோமோன்னு நினச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. என்னங்க இது, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. பயமுறுத்தாமல் கொஞ்சம் விஷயத்த சொல்கிறீங்களா? சொல்கிறேன் இனியா. எப்படியாவது அதை உங்ககிட்ட சொல்லித்தானே ஆகணும். நாம் அதை ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும் என்று கூறியவன் சிறிது நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தான். இனியா, நீ ஆரியனை பற்றி எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனால் நீ சொன்னதை எதுவும் நான் நம்பாததும் இல்லாமல் நீ இப்படி அவன் மேலே அபாண்டமாக பழி போடுறேன்னு நினச்சி உன் மேலே கோவந்தான் நான் பட்டேன். ஆனால் நீ சொன்னது அத்தனையும் உண்மைன்னு அவனே எனக்கு இன்னைக்கு புரிய வச்சுட்டான் இனியா. இனியாவின் முகத்தில் உடனே மகிழ்ச்சி பரவியது. அப்பாடா, இப்போவாவது அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரே என்று மனதில் நிம்மதி பரவ கணவனின் முகத்தை பார்த்தாள். ஆனால் அவன் முகமோ வெளிரி போயிருந்தது. இனியா யோசனையுடன் கேட்டாள். எப்படிங்க நீங்கள் அவனை புரிஞ்சுக்கிட்டீங்க? அவனை நினச்சாதான் எனக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். இந்த வாரம் வேற அவன் இங்கே வரப்போகிறதா சொன்னீங்களே, அவன் முகத்தை வேற பார்க்கணுமான்னு நினச்சிட்டு நடுங்கிட்டு இருந்தேன் நான். அவனோட அந்த பார்வையை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது விஷால். அவன் என்னை பார்க்குறது நீங்கள் இருக்கிறப்ப ஒரு மாதிரியும் நீங்கள் இல்லாத நேரத்தில் ஒரு மாதிரியும் இருக்கும் விஷால். எப்படியோ இப்போவாவது உங்களுக்கு அவனை பற்றி தெரிஞ்சதே, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது திடீர்னு அவனை பற்றி? நீங்கள் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பக்கத்தில் கூட இல்லையே. அவனோட சுயரூபம் என்னன்னு இன்றைக்கி நான் நேர்லேயே பார்த்துட்டேன் இனியா. ஆனால் அதை உன்கிட்ட சொல்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது எனக்கு. அவன் இவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இனியா. அவன் மனசு முழுக்க அசிங்கம். அவன் செஞ்சதை நான் சொன்னால் நீ அதை எப்படி தாங்கிக்க போகிறேன்னு கூட எனக்கு தெரியலை. அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு இனியா. ஆனாலும் அதை உங்ககிட்ட சொல்லிடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க விஷால், அப்படி அவன் என்ன தான் பண்ணான்? இன்றைக்கி காலையில் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணான். மதியம் 2 பேரும் சேர்ந்து லஞ்சுக்கு வெளியே போய் சாப்பிடலான்னு கூப்பிட்டான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சே, அதனால் சரின்னு ஒத்துக்கிட்டேன். மதியம் கரெக்டாக நேரத்துக்கு வந்துட்டான். 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்.
அங்கே போய் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அவன் உன்னை பற்றியே தான் கேட்டுட்டு இருந்தான். ஆனால் எனக்கு அப்பவும் அது தப்பாகவே படலை. அப்புறம் நான் கை கழுவிட்டு வரலான்ட்டு வாஷ்ரூம் போனேன். வாஷ்ரூம் அவனுக்கு பின்னாடி இருந்தது. நான் கை கழுவிட்டு வர்றப்ப அவன் கையில் ஃபோனை வச்சுட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தான். நான் அவனுக்கு பின்னால் இருந்தேன். எதிர்பாராத விதமாக என் கண்ணு அவன் ஃபோனில் பார்த்துட்டு இருந்த அந்த ஃபோட்டோ மேலே போச்சு. சட்டுன்னு அது உன் முகம் மாதிரி இருக்கவும் அங்கேயே நின்று கவனித்தேன். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதில் விஷால் முடிக்க முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதான். அவன் அழுவதைக் கண்டு இனியாவும் பீதி அடைந்தாள். அந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன இருந்திருக்குன்னு தெரியலையே. ஏங்க, அதில் அப்படி என்ன தான் இருந்தது? நீங்கள் இப்படி அலறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஷால். ப்ளீஸ் சொல்லுங்கள் சீக்கிரம். டென்ஷனில் எனக்கு ஏதாவது ஆயிரம் போல் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அந்த ஃபோட்டோவில் முகம் மட்டும்தான் உன்னோடது இனியா. முகத்துக்கு கீழே உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் யாரோ ஒரு பெண்ணோடது. அந்த ஃபோட்டோவுக்கு முத்தம் வேற கொடுக்குறான் அவன், நண்பன்ற பேரில் இருக்கிற அந்த துரோகி. ஐயோ, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இவ்வளோ அசிங்கம் பிடிச்சவனா அவன்? நான் நினச்சதை விட கேவலமாக இருக்கானே. இனியாவின் கண்களிலும் கண்ணீர் மடமடவென்று நிற்காமல் கொட்டியது. ஆமாம் இனியா, அவன் அசிங்கம் பிடிச்சவன் தான். யாரோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோவில் முகத்தை மட்டும் உன்னோடது இருக்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். என்னால் அங்கே நிற்கக்கூட முடியலை. ஆரியனா இப்படின்னு என்னால் தாங்கவே முடியலை. அதுக்கு மேலே அங்கே நிற்காம நான் வந்துட்டேன். என்னை கூப்பிட்டுட்டே இருந்தான். நான் அவனை திரும்பி கூட பார்க்காம வந்துட்டேன். இனியா தன் கணவன் சொன்னதை கேட்டு ஆடிப்போயிருந்தாள். நினைக்க நினைக்க அவளுக்கு உடல் கூசி போனது. வேகமாக ஓடிப்போய் படுக்கையில் விழுந்தாள். அழுது கொண்டே இருந்தாள். அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தான் விஷால். தங்கள் வாழ்க்கையில் புகுந்த கருநாகத்தை எப்படி அடித்து துரத்துவது என்று தவித்தார்கள் இருவரும். தூக்கில் தொங்கிக் கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பெண் அவள் இனியா. அதற்கு மேல் நடந்த கொடுமையை, தன்னை தந்திரமாக சீரழித்த அந்த ஒரு கொடூரமான நிகழ்ச்சியை எண்ணி பார்க்க துணிவின்றி முழுவதுமாக உயிரை விட்டிருந்தாள். தன்னுடைய கதையை அத்தோடு நிறுத்திவிட்டு உயிரை விட்டிருந்தாள். அவளுடைய கண்கள் ஒரு இடத்தில் நிலை குத்தி நின்றிருந்தது. அவள் கண்கள் இருந்த திசையில் ஒரு புகைப்படம் இருந்தது. அன்று விஷால் கோபத்தில் தூக்கி எறிந்த அந்த புகைப்படம் அங்கு இருந்த செல்ஃபின் ஒரு ஓரத்தில் கிடந்தது. அந்த புகைப்படத்தில் விஷாலும் ஆரியனும் ஒருவர் மீது ஒருவர் தோளில் கை போட்டபடி நின்றிருந்தனர். இனியாவின் கண்கள் ஆரியன் மீது நிலைத்திருந்தது. அந்த பார்வையில் வாழ முடியாத ஏக்கம், அழுகை, பரிதாபம் இதெல்லாம் இருந்தாலும் அதனுடன் இருந்த அந்த கோபம், உக்கிரம், பழிவாங்கும் வெறி, அந்த பார்வையில் ஏதோ அர்த்தம் பொதிந்து நின்றது. ஒரு உறுதி தெரிந்தது. உன்னை விடமாட்டேன்டா, நான் வருவேன். உன்னை பழிவாங்க நானே வருவேண்டா. என் வாழ்க்கையை சிதைச்சு என்னை வாழ விடாமல் செஞ்ச உன்னை பழிவாங்கியே தீருவேன். என் குழந்தைய தாயில்லாத பிள்ளையாக்கிய உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டா. வருவேண்டா சண்டாளா, கண்டிப்பாக நான் வருவேன். உன்னை பழிவாங்கியே தீருவேன், இது சத்தியம். சொல்லாமல் சொல்லியது இனியாவின் அந்த பார்வை. இளங்கோ எழுதி கொடுத்த டேப்லெட்களில் ரேஷ்மி நன்றாகவே குணமாகியிருந்தாள். 10 நாட்களுக்கு பிறகு இளங்கோவும் சூர்யாவும் பேசிக்கொண்டார்கள். என்னடா சூர்யா, ரேஷ்மிக்கு இப்போ எப்படி இருக்கு? டெய்லி வாட்ச் பண்ணுறியா? ஒரு நாள் கூட தவறாமல் வாட்ச் பண்ணுறேன்டா. ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா தூங்கிடுறா. நோ ப்ராப்ளம். தேங்க் காட். அந்த டேப்லெட் இன்னும் எத்தனை நாள் வருதோ சாப்பிட சொல்லு. அப்புறம் நிப்பாட்டிடலாம். ஆனால் அதுக்கப்புறமா கூட ஒரு 4 நாள் அவளை வாட்ச் பண்ணு, சரியா? ஓகேடா. டேப்லெட் 2 வாரங்களில் முடிந்தது. அதற்கு அடுத்த 10 நாட்கள் வரையிலும் சூர்யா தினமும் எழுந்து அவளை கவனித்தான். அதுவரையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகவே அப்பாடா என்று அனைவரும் மன நிம்மதி அடைந்தனர். ஆனால் அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு இரவு மணி 2:30. சூர்யா அவன் அறையிலும் கார்த்திகாவும் ரேஷ்மியும் அவர்கள் அறையிலும் நன்கு உறங்கி இருந்தனர். அப்போது திடீரென ரேஷ்மி தன் கண்களை திறந்தாள். எழுந்து நின்றாள். நேராக நிமிர்ந்த நடையில் நடக்க ஆரம்பித்தாள். அவள் வாசல் கதவருகில் வந்து நின்றதும்
சுவிட்ச் போட்டது போல் தானாகவே கதவு திறந்து கொண்டது. இறங்கி தெருவில் நடந்தாள். அந்த தெரு முடிந்து ரோடு வந்தது. எந்த ஒரு தயக்கமும் இன்றி எங்கும் திரும்பி பார்க்காமல் நேராக நடந்து சென்றாள். ஒரு 1/4 மணி நேரம் கடக்கும் வரையில் அதே பாதையில் நடந்தவள் ஒரு இடத்தில் நின்றாள். திரும்பினாள். மீண்டும் வந்த வழியே திரும்ப நடந்தாள். வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் கதவு தானாகவே மூடிக்கொண்டது. தன் அறைக்குள் வந்து படுக்கையில் வந்து அமர்ந்து கொண்டாள். சிரித்தாள். அந்த புன்னகையில் ஒரு மர்மம் ஒளிந்திருந்தது. திடீரென அந்த சிரிப்பின் மீது ஒரு நிழல் போல தெரிந்தது. அந்த நிழல் உருவம் அவள், அந்த பெண் இனியா. மீண்டும் புன்னகைத்தாள் மர்மமாக. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.